ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் எந்தெந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த கொஸ்டினில் வந்துட்டு இடைச்சொல் தொடரை கண்டறிகன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் சியில் நிலவோ காய்ந்தது, ஆப்ஷன் டியில் அம்மாவாடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க டென்டேட்டிவ் கீழே வந்துட்டு ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நிலவோ காய்ந்தது ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். அது வந்துட்டு இந்த 9th தமிழ் புக்கில் இருக்குது. இடைச்சொல் டாப்பிக்கில் இணைப்பிடைச்சொற்களில் ஓ வந்துட்டு ஒரு இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயில்டாக இங்கே ஓ சொல்லிட்டு ஓகார இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இன்று மழை பெய்யுமோ, பூங்கொடியோ மலர்கொடியோ, பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள். அதே மாதிரி தான் நிலவோ காய்ந்தது. ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த கொஸ்டின் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓல்டு சிறப்பு தமிழில் 12th ஸ்டாண்டர்ட் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் இடைச்சொல் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஓ அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். இது வந்துட்டு சரியான தொடர் தான். ஏன்னா சிறுவன் அப்படிங்கிறது ஒருமை, சிறுவர் அப்படிங்கிறது பன்மை. அதே மாதிரி அதுக்கான பன்மை விகுதியும் கொடுத்துருக்கும். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர், அதே மாதிரி அருவிகுதி வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குமே வந்து ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த கொஷின் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 104. இந்த கொஸ்டின் வந்துட்டு ஏ வந்து ட்ரூ ஆனால் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து 11th பாலிட்டியில் இருக்குது. 11th பாலிட்டியில் பேஜ் நம்பர் 266 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் அதிக தேவை அப்படிங்கிறதும் வரும். ஸோ இந்த கொஸ்டின் 11th பாலிட்டி எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஸோ காஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனில் த டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, சுப்பிரமணிய சிவா தான் வந்து பிரபஞ்சமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதழ் வந்து தொடங்கியிருப்பார். ஆனால் அங்கே கொஷினில் வந்து என்ன இருக்குன்னா, வரதராஜலு நாயுடு தான் அதை தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டுங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்க இந்த ப்ரூஃப் வச்சு இந்த கொஷின் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 154. இந்த கொஷினில் வந்துட்டு மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான நெல் சாகுபடி செய்யப்பட்டது அதிக பரப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதுவும் கரெக்டு தான். ஆனால் இங்கே இவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 and 3 தான். ஸோ இவங்க சொன்னது 2021-22 பாலிசி நோட்ஸ். நம்ம அந்த பாலிசி நோட்ஸில் பார்த்தோம்னா இதில் நெல் சாகுபடி அதிக பரப்பில் மேற்கொள்ளப்பட்டதில் மயிலாடுதுறையும் ஒன்று. ஸோ இந்த இது வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த இந்து நியூஸ் பேப்பர் வந்து ஜி சுப்பிரமணியம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தேசபக்த நவசக்தி இது ரெண்டுமே திருவிக்கா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஆன்சர் வந்துட்டு அங்கே தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். கரெக்டு மேட்சுக்கு. நெக்ஸ்ட்டு, புல்லின் உறுப்பு எதுன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க ஓலைன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அதுவும் கரெக்டு தான். தொல்காப்பியத்தில் ஓலைன்னு இருக்குது. பட் நம்மளுக்கு 10th ஸ்கூல் புக்லேயே நெல்லோட உறுப்பில் அதோட கொழுந்து வகையில் தளிர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே அதுக்கு கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஐஎன்சி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு ரீசனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சென்னையை சேர்ந்த 21 மெம்பர்ஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு 10th ஸ்கூல் புக்லேயே அது கிளியராக இருக்குது. 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தோர் அவர்னு. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தோர் 16 பேர் தான் அதில் கலந்துட்டுருப்பாங்க. சென்னையிலேருந்து 21 பேர் கலந்துருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இளங்குமரனாரோட புக் தான் இது. இந்த புக்கில்னா புதிர் அப்படின்னா சுற்று பருத்தல், புதிர்தல் அப்படின்னா ஆளாகி இருத்தல் அப்படிங்கிறது பொருள். அது இல்லாமல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி இதில் வந்துட்டு குதிர்தல் அப்படின்னா தீர்மானப்படுதல்னு ஒரு பொருள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் குதிர்தல் அப்படின்னா தீர்மானப்படுதல், பூப்பெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சோர்ஸ்லையும் வேறு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஆப்ஷனில் வந்துட்டு படிதல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரூஃப் வச்சு அந்த கொஸ்டினை கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஈர்க்கில்லாத பெயரெச்சம் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இல்லாத பொருள் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு எதிர்மறை குறிப்பு பெயரெச்சம். ஸோ இது வந்துட்டு நன்னூலில் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி சொல்லிட்டேன், இடைச்சொல் தொடர். இதுக்குமே நன்னூல்லையும் இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஓகார இடைச்சொல்னு டாபிக் இருக்குது. அதில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓ வந்து முடிகிற மாதிரி. இந்த கொஷின் இதில் வந்துட்டு ஏவல் வினைமுற்று தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதில் ஏவல் வினைமுற்றுங்கிறது எதுவுமே கிடையாது. வைத்தால் அப்படிங்கிறது உயர்திணை படர்கை வினைமுற்று தான். ஸோ இந்த கொஷினில் ஆப்ஷன் 4மே ராங் தான். இதுக்கு வந்துட்டு அதே நன்னூல்லையே இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இதை வச்சு நீங்கள் அது கிளைம் பண்ணிக்கலாம். இது கொஷினே தப்பு. இது எல்லாருக்குமே மார்க் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.